நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 5 பேரை கைது செய்தது சிபிஐ. ராஜஸ்தானில் 3 மகாராஷ்டிரா, ஹரியானாவில் தலா 1 பிடிபட்டனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 5 பேரை கைது செய்தது சிபிஐ. ராஜஸ்தானில் 3 மகாராஷ்டிரா, ஹரியானாவில் தலா 1 பிடிபட்டனர். தமிழ்நாடு அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மருத்துவ படிப்புக்கான இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க கோரிக்கை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை கோரிய தீர்மானத்தின் மீதான எண்ணி கணிக்கும் முறையிலான வாக்கெடுப்பு. வாக்கெடுப்பில் 171 பேர் பங்கேற்ற நிலையில் 144 எம்எல்ஏக்களின் பேராதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வரலாற்று வெற்றி. தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5, தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். தவிக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்து பங்கேற்பு. இபிஎஸ் அணி சார்பிலான 22 எம்எல்ஏக்கள் எதிர்த்தும், எஸ்பி வேலுமணி அணி சார்பிலான 25 எம்எல்ஏக்கள் ஆதரித்தும் வாக்களிப்பு. எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எஸ்பி வேலுமணி, மாண்புமிகு திரு கோ ஹரி. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். விஜய் தலைமையிலான தவிக அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு திமுக எதிர்ப்பு. வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளிநடப்பு. நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவையில் தவிக அரசின் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புக்கு விசிக இடதுசாரிகள் ஆதரவு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரித்து வாக்களிப்பு. சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆதரவு மற்றும் எஸ்பி வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் வார்த்தை மோதலால் பரபரப்பு. யாரை பேச அழைக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என ஜேசிடி பிரபாகர் கூறியதால் சலசலப்பு. இந்த அவையில் ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் எடுக்கிற முடிவு அல்ல, அவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது. நான் யாரை வேண்டுமோ அனுமதிக்கலாம். அவர் அனுமதித்தது அவர் தான் பேசுவார். திரு வேலுமணி அவர்கள், நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வேலுமணி அவர்கள், திரு வேலுமணி அவர்கள், நீங்க பேசுங்க. உட்காருங்க. சட்டமன்ற இல்லங்க, உங்கள் சார்பில் சட்டமன்ற தொகுதியில் 5வது முறையாக என்னை தேர்ந்தெடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்காருங்க. எல்லாரும் அமருங்க. நான் நிக்கிறேன், தயவுசெய்து உட்காருங்க. எல்லாரும் மற்ற உறுப்பினர் அமருங்க. எல்லாரும் அமருங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அமருங்க. தமிழ்நாட்டை ஆண்ட முந்தைய அரசுகளின் முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும்.
சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் திட்டவட்ட அறிவிப்பு. முந்தைய அரசுகளால் கொண்டுவரப்பட்ட முக்கிய மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு தேர்தலில் படுதோல்வி அடைந்த பொதுச் செயலாளர் நான் முதலமைச்சராக ஆதரவு தருகிறார்கள். திமுகவுடைய ஆதரவோடு என்றால் இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவோடு, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, சிறப்பா நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்கெல்லாம் அமைச்சராயிடலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை கொள்கை, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி பார்ட்டி, இட் violates the constitution of the AIADMK party constitution. கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல். அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறியிருக்கிறார். உண்மையிலே இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. அதனால்தான் நாங்கள் சொன்னோம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த இயக்கத்துடைய எம்ஜிஆருடைய ஆன்மா. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு ஸ்பாட்லைட். தாவிக அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடும் அரசு அல்ல. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். குதிரை பேரத்தில் எமது அரசு ஈடுபடுகிறது என்ற கருத்தை தெரிவித்த மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அரசு குதிரை வேகத்தில் செயல்படுகிற அரசே தவிர குதிரை பேரத்தில் ஈடுபடுகிற அரசு இல்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தாவிக அரசு நிச்சயம் மதச்சார்பற்ற சமூக நீதி காக்கும் அரசாகவே செயல்படும் என முதலமைச்சர் விஜய் மீண்டும் உறுதி. கொள்கை தலைவர்களின் வழிகளில் இம்மியளவும் பிசகாமல் அரசு நடைபோடும் என்றும் திட்டவட்டம். நம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைத்த தலைவர்கள் வழிகாட்டிய கொள்கைகளிலிருந்து இம்மி அளவு விலகாமல் நிச்சயமாக இந்த ஆட்சி நடைபெறும். பிளவுபட்டுள்ள அதிமுகவின் ஒரு அணியை முதலமைச்சர் சென்று சந்தித்தது இந்தியா இதுவரை கண்டிராத அரசியல் என உதயநிதி ஸ்டாலின் சாடல். முதல்வர் செல்வதற்கு முன்பாகவே சோஃபா சென்றதை பார்த்தால் புஷ்பா பட பாணி அரசு நடப்பதை போன்றிருப்பதாக கிண்டல். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு.
பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக, இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்ததை இதுவரைக்கும் இந்தியாவில் யாருமே பார்த்தது கிடையாது. தவிக அரசில் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு குதிரை பேரம் நடப்பதாக பொதுமக்கள் பேச தொடங்கிவிட்டதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இனியாவது இன்ஸ்டாகிராமில் வருவது போல் ரீல் அரசாக இல்லாமல் ரியல் அரசாக செயல்படுமாறு வலியுறுத்தல். கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. நடந்து முடிந்த தேர்தலில் ஆளும் தவிகவுக்கு எதிராக சுமார் 65 விழுக்காடு மக்கள் வாக்களித்துள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திமுக கூட்டணியில் இன்றளவும் இருக்கும் கட்சிகளின் ஆதரவோடுதான் தவிக அரசு அமைத்திருப்பதாக உரை. அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. எங்க தலைவர் அமைச்ச கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகளை எல்லாம் இன்னைக்கு சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மைக்கான கடிதத்தை ஆளுநருக்கு கொடுத்து இன்னைக்கு இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அறுபத்தைந்து சதவீத மக்கள் தவிகவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற விமர்சனத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலடி. திமுகவுக்கு 24% பேர் மட்டுமே ஓட்டு போட்டிருப்பதால் 76% மக்கள் திமுகவை நிராகரித்திருப்பதாக சரமாரி தாக்கு. தமிழகத்தின் முக்கால்வாசி மக்களால் நிராகரிக்கப்பட்ட திமுக 35% மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்ற தவிகவை பார்த்து ஏளனம் பேசுவதா என முதலமைச்சர் விஜய் கண்டனம். மக்கள் மீது கடன் சுமையை ஏற்றி அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் என்று வாய்வித்தை காட்டும் திமுக தவிகவை பார்த்து ஆதரவை கடன் பெற்றதாக கூறுவதா என அடுக்கடுக்காக கேள்வி. மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றி புகழ்பெறப் போகும் தவிக அரசை புஷ்பா அரசு என்று திமுக ஏளனம் பேசியிருப்பதாக முதலமைச்சர் விஜய் காட்ட, மக்கள் தந்த தோல்வியால் கண்களிலும் காதுகளிலும் வாயிலும் மூக்கிலும் பொறாமையால் திமுக புகை கக்குவதாக விமர்சனம். 1999 பாஜக கூட்டணியில் பேரம் பேசி திமுக அமைச்சர் பதவி பெற்றதாக முதலமைச்சர் விஜய் பதிலடி. எதற்காகவும் திமுக போல எதையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ள தவிகவிற்கு அவசியமில்லை என அறிக்கை. தவிக வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதை கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு முதலமைச்சர் விஜய் கேள்வி. மக்களுக்கு தவிக ஒட்டுமொத்தமாக நன்றி தெரிவித்ததை மறந்துவிட்டு போட்டியிட்ட தொகுதிகளை பிரித்து பேசி திமுக பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டதாக பதிலடி. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் முதன்முறையாக குதிரை பேரம் நடந்திருப்பதாக சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. முதல்வரை சந்திக்க காரில் முகத்தை மூடி சென்றது யார் என்பதை விளக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிட்டதற்கு பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி பாராட்டு. அதேவேளையில் சட்டவிரோத சந்துக்கடைகள் உருவாகாமல் இருக்க தீவிர கவனம் செலுத்துமாறும் வேண்டுகோள்.
அமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைங்க திறக்கிறாங்க. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். பிளவுபட்ட அதிமுக எனும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முயன்று உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியிருப்பதாக தவேக மீது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இது தூய சக்தியா இல்லை அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தூக்குற சக்தியா என தவேகவுக்கு வாக்களித்த மக்களே வருந்தி பேசும் நிலை உருவாகிவிட்டதாக சாடல். கிளீன் பாலிடிக்ஸ் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணிக் கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். உங்களோட ஸ்டார்டிங்கே இப்படி இருந்தால் பினிஷிங் எப்படி இருக்கும் என்றும் கேள்வி. பதவி ஆசைக்காக அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தவேக அரசுக்கு ஆதரவளித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்தில் வென்று அதிமுகவுக்கே துரோகம் இழைத்து விட்டதாகவும் கடும் சாடல். ஒரு சிலர் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துரோகம் விளைவிக்கின்ற விதமாக நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டார்கள். இவர்கள் சில பேருக்கு ஆசை வார்த்தை கூறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுகின்றது. அந்த ஆட்சியிலே இடம்பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள், அதாவது சுமார் 6 அமைச்சர்கள் கொடுக்கின்றார்கள், 10 வாரித் தலைவர் கொடுப்பதாக அவர்களிடத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வார்த்தை கூட்டி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஓட்டெடுப்பிலே அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பதவி ஆசை காரணமாக தவேகவுக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டதாக இபிஎஸ் கூறியதற்கு சி.வி. சண்முகம் பதிலடி. இருவரது பிள்ளைகளையும் பொதுவெளிக்கு அழைத்து வந்து சத்தியம் செய்ய தயாரா என ஆவேசம். யாருக்கு பதவி ஆசை, யாருக்கு என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கும் புள்ள இருக்குது, எனக்கும் புள்ள இருக்கிறான், கேட்டுக்கோ. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன், உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்த, என் புள்ளை மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன 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 சொன்னீங்க? விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கலாம் என்ற முன்மொழிவுக்கு தாங்கள் சம்மதித்ததாக சி.வி. சண்முகம் பேட்டி. திமுகவின் முன்மொழிவை இபிஎஸ் எதிர்த்ததாகவும் தாம் தான் முதலமைச்சர் என பிடிவாதத்துடன் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம், அந்த போட்டோ கட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். தவேக அரசுக்கு ஆதரவளித்த எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் கட்சி பதவிகளை பறித்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. எஸ்.பி. வேலுமணி தரப்பு நிர்வாகிகள் 26 பேரின் மாவட்ட செயலாளர் பொறுப்பை பறித்து அதிரடி. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்து 26 மாவட்ட செயலாளர்களை நியமித்த இபிஎஸ், விழுப்புரம் மாவட்டத்திற்கு பசுபதியையும் கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திற்கு வேலுசாமியையும் நியமித்து உத்தரவு. சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி வலியுறுத்தல். ஓபிஎஸ், செங்கோட்டையன் போல் இனி யாரையும் கட்சியை விட்டு வெளியேற்றக்கூடாது எனவும் கோரிக்கை.
இல்லை. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதே போல இவரை முதலமைச்சராக உருவாக்குனது அவங்க சின்னம்மா அவங்க தான். அதே போல இப்ப ஓ பன்னீர்செல்வம் சரி, வைத்திலிங்கம் சரி, ஜேசிடி பிரபாகர் சரி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ண சொல்லி தான் நாங்க இதுக்கு முன்னாடி பேசணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி சரியா இருக்கும்? சின்னம்மா அவர்களையும் அண்ணன் டிடி தினகரன் அவர்களும் வெளியே போனவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஃபர்ஸ்ட் கட்சி இணைங்க. இப்போ இருக்கிறவங்கள பூரா குறை சொல்லி யாரையும் வெளியே அனுப்பாதீங்க. அதாவது ஒரு அம்மா இடத்துல அதிமுக மீண்டும் ஒன்றிணையும் என சசிகலா நம்பிக்கை. திமுகவுடன் கூட்டணி என்பது அதிமுகவினருக்கு கனவில் கூட வரக்கூடாது என அட்வைஸ். அதிமுக காரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் நியமிக்கப்பட்ட உத்தரவு வாபஸ். எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி தவிக அரசின் தோழமை கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் நடவடிக்கை. வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரா கார்க் உளவுத்துறை ஐஜியாக நியமனம். தேர்தல் ஆணையம் நியமித்த அவினாஷ்குமார் பணியிடமாற்று. ஐஏஎஸ் அதிகாரிகள் 5 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சமூக நலம் மகளிர் நலத்துறை செயலாளராக மரியம் பல்லவி பல்தேவ், சுகாதாரத்துறை செயலாளராக தாரேஷ் அகமது நியமனம். அரசியல் ரீதியாக கருத்துக்களை பதிவிடும் எக்ஸ் தள கணக்குகளை முடக்கிய சைபர் கிரைம் காவல்துறை. நோட்டீஸில் சட்ட விதிகளை மட்டுமே குறிப்பிட்டுவிட்டு விவரங்கள் காரணங்களை கூறவில்லை என கூறி நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்றார் என் ரங்கசாமி. நான் ரங்கசாமி கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் மற்றும் மற்றுறுதியும் கொண்டிருப்பேன். பாஜக சார்பில் நமசிவாயம், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சர்களாக பதவியேற்பு. On the advice of the Chief Minister, Shri A. Namashivayam, Shri Malladi Krishna Rao, நான் நமச்சிவாயம் எனும் நான், నేను మల్లాడి కృష్ణారావు అనే నేను தங்கம் விலை காலையில் சவரனுக்கு 8,560 ரூபாய் அதிகரித்த நிலையில் பிற்பகலில் குறைந்தது. ஆபரண தங்கத்தின் விலை பிற்பகலில் சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்து 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை. பிற்பகலில் கிராம் தங்கத்தின் விலை 400 ரூபாய் குறைந்தது. ஆபரண தங்கம் 1 கிராம் 15,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை. கிலோ வெள்ளி விலை 10,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை. சீனா சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சிறப்பான வரவேற்பு. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து ஈரான் போர் உட்பட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பேச வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றதாக வானிலை மையம் தகவல். நீலகிரி மாவட்டத்தில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ஆர்த்திக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நடிகர் ரவி மோகனின் தோழி கெனிஷாவுக்கு தடை. ஆர்த்தி மனுவுக்கு பதிலளிக்குமாறு கெனிஷாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஜொலித்த இந்திய நட்சத்திரம் ஆலியா பட் பிங்க் நிற உடையணிந்து சிவப்பு கம்பளத்தில் ஒய்யார நடை.
கேன்ஸ் திரைப்பட விழாவின் ரெட் கார்பெட்டில் போஸ் கொடுத்த ஆலியா பட்டை கண்டு கொள்ளாத புகைப்பட கலைஞர்கள். வேறு ஒருவரை புகைப்படம் எடுப்பதில் மும்முரம் காண்பித்த வீடியோவால் இந்திய ரசிகர்கள் விவாதம்.